பதிமூன்றாவதாக கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட மீண்டுமாக ஒரு செய்தியை கேட்கக்கூடியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலே நான் என்னை பின்பற்றுங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை கொடுக்க ஆண்டவரால் ஏவப்பட்டு இந்த செய்தியை கொடுக்கிறேன். அதற்கு முன்பதாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணரும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் உனக்கும் எனக்கும் பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி தேவனுடைய பிரசனத்திற்காக நாம் ஒருவரை ஆண்டவருடைய தேவா பிரசனம் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பாடி நாம் கடந்து செல்வோமாக. கடந்த 2 நாட்களாக கூட இந்த பரிசுத்த வாரத்திலே நாம் இந்த 40 நாள் கூட 36 நாட்கள் பகுதியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசியிருக்கிறார். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து பரிசுத்த வாரம் அதில் கூட போதகர் அத்திமரத்தை குறித்து பேசினார். அந்த அத்திமரம் பசியை தீர்க்கவில்லை, கனி கொடுக்கவில்லை, ஆண்டவர் மாய்மானம் பண்ணினது என்று ஒரு அருமையான செய்தியை கேட்டோம். செவ்வாய்க்கிழமை நேற்று தினத்திலே சரோஜாமா அவர்கள் மூலம் ஒரு அத்திமரம் தான், ஆனால் தகுதி பெற்ற ஒரு அத்திமரம், தவணை பெற்ற அத்திமரம், ஆனால் தவறிவிட்ட அத்திமரம் என்று ஒரு சிறப்பான செய்தியை 2 நாட்களிலே நாம் கேட்டோம். அதனால நான் கூட இன்னைக்கு ஒரு அத்திமரத்தை பற்றி பேசலாம்னு நினைத்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு வேறு வழியாக நடத்தினபடினா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செய்தியானது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடமாக இருக்கிறது. நான் சில பலவீனங்களை உடையவள். அவங்க வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவரை பின்பற்றி அவரை போல நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் இந்த நாளிலே நான் சொல்ல இருக்கிறேன். ஒரு சின்ன கதை நான் அடிக்கடி சொல்லுவேன், தெரிஞ்ச கதை தான். ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. கணக்கு வாத்தியார். கணக்குனாலே நிறைய பேருக்கு சக்கரத்தை அப்படிதானே. ஆனா மேத்ஸ்னா நான் கூட நல்ல மார்க் வாங்குவேன், 100 மார்க் வாங்குவேன். நிறைய இங்கிலீஷ்ல வாங்க மாட்டேன். எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா நிறைய பிள்ளைங்களை கேட்டா மேத்ஸ்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ உள்ள மேத்ஸ் எப்படியோ தெரியாது. ஆனா கணக்கு வாத்தியார் வந்து ரொம்ப ஒரு புரியாத கணக்கை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வந்ததுமே சொல்லிட்டாரு, பாருங்க இந்த நல்ல இந்த கணக்கை கவனமா கேளுங்க, இது வந்து நல்ல கஷ்டமானது, ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்து ஒரு பையன் மட்டும் என்ன பண்ண இப்படி பாக்குறான். இந்த மாதிரி அப்பெல்லாம் ஸ்கூலுங்க மண்ணு ஸ்கூலுங்க அப்படி இப்படி இருக்கும். ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ள ஒரு எலி என்ன பண்ணுது, அப்படியே வந்து என்ன பண்ணுது, நுழையுது. அப்போ எப்படி இந்த கல்வி இருந்தா பார்க்க பாருங்க அப்படி இப்படின்னு அது மாதிரி
கவனம் வந்து அந்த எலிக்கு மேல போகுது. அப்ப எலிக்கு மேல போன உடனே அவன் அதை பார்த்துட்டே இருக்கான். கணக்கு பார்க்கவே இல்லை. வாத்தியாரும் அதை கவனிக்கல. கடைசியா வாத்தியார் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு சொல்றாரு, என்னப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா, மண்டையில நுழைஞ்சுதா? நான் சொன்ன கணக்குன்னு சொன்னாங்களாம். அப்போ பசங்க மத்தவெல்லாம் ஆமா சார் அப்படின்னாங்க. ஒரு பையன் மட்டும் எல்லாம் நுழைஞ்சிருச்சு சார், வால் மட்டும் நுழையல. அப்ப என்ன அவரு நல்லா அடி கொடுத்தாரு. எல்லாம் நுழைஞ்சிருச்சு, வால் மட்டும் நுழையினா கணக்கை பத்தி அவன் பார்க்கல, எலிய பார்த்தான். ஏன் இந்த கதையை சொல்றேன்னு சொன்னா, திருவசனங்களை கேட்கும் போது மண்டையில நுழையுங்க. எங்கேயோ வீட்டுல இப்ப டிஃபன் எப்போ போனது, இட்லியை வைக்கலாமா, போனது எங்கேயாவது சொல்லலாமா, என்ன பண்ணலாம், என்ன இதெல்லாம் நினைக்க கூடாது. எந்த மண்டையில எந்த சிந்தனையும் வச்சுக்க கூடாது. ஆண்டவரே, சின்ன சாமுவேல் வந்து ஏரியில வந்து சொல்றாரு, என் சத்தம் கேக்குது, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாங்க, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். சின்ன பிள்ளை அதுக்கு சொல்லி கொடுத்து அதை அப்படியே சொல்லிச்சு. அதனால இந்த வேலையில கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஆனாலும் கூட எந்த தெரிஞ்ச வசனமோ தெரியாத வசனமோ வசனங்களை என்ன செய்ய கேட்கும் போது எல்லா சிந்தனைகளையும் முட்டை கட்டி வச்சுட்டு, ஏசப்பா இந்த செய்தி எனக்கு தான், என்னோடு பேசும் என்று நீங்கள் அப்படியாக கேட்கும் போது ஆண்டவர் கட்டாயம் பேசுவார். இந்த 2 நாட்களில நம்ம ஆண்டவர் முந்தின மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களை பார்க்கும்போது ரொம்ப அருமையா அவருடைய அற்புதங்கள், அவருடைய பிறப்பு, அவருடைய அதிசயமான காரியங்கள், அவர் கடல்ல நடக்கிறது, 5 மேல 5000 பேருக்கு பங்கு வைத்தது, இப்படி அப்படி நிறைய காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. குருடனுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை எல்லாம் நடக்க வைத்தார், செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார், நல்ல அதிசயங்களை அற்புதங்களை செய்து கடைசியாக பவனியாக சிறப்பாக வந்தார். அதெல்லாம் முடிந்து இது ஒரு வேதனையின் இரவு. கடைசியில அந்த இரவு ஒரு பயங்கரமான ஒரு இரவு, இயேசு சந்தித்த ஒரு இரவு. அவர் அதனாலதான் கெத்செமனே தோட்டத்திலே போய் 3 முறை ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்க செய்யும் என்று கெஞ்சி கெஞ்சி ஜெபித்தார். ரத்த வேர்வை சிந்தினது. ஆனாலும் கூட கடைசியாக உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தார். ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு வேதனையின் இரவாக இருக்கிறது. அது படித்துக் கொண்டிருந்தால் நேரமாகும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 48 வசனம் 50 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு இரவாக இருக்கிறது. சீசன் கூடவே இருந்தவன், அவன் நிதி அமைச்சர், அதாவது ட்ரெஷரராக இருந்தான். பணமுடைய கையிலே வைத்தான், ஆண்டவரை பார்த்தான், அவருடைய அற்புதங்களை பார்த்தான், எல்லாத்தையும் செய்தான். ஆனாலும் கூட அவனுடைய மனது முழுவதுமே சாத்தான் புகுந்து ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அப்போ அந்த இரவுல காட்டி கொடுத்தான். அவர் வேதனைப்பட்டார். காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு இரவு. அந்த இரவுல யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அதை சந்தித்தார். 2வதாக அதே மத்தேயு 26:56 வசனத்துல கைவிடப்பட்ட இரவாக இருந்தது. சீஷர்கள் ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல பார்க்கும்போது யோவான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீனும் அவர் கூட தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் கிடையாது சொல்லி அவன் பிடிச்ச உடனே அந்த வேஷ்டியை கலட்டி போட்டு ஓடியே போனான். அவன் ஓடி போயிட்டான். அப்படி ஓடி போன சீஷர்கள் கூட பயந்து ஆண்டவர் கூட சுத்தி நிக்கல. அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில கூட சொந்தங்கள் பணம் தான் வருவாங்க, நமக்கு எல்லாம் வருவாங்க. ஆனா ஒண்ணும் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது இருப்பாங்க, கை கட்டிருப்பாங்க, நம்முடைய துன்பத்து நேரத்துல கூட விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இரவாக இருக்குது. அதன் பிறகு பார்க்கும்போது மத்தேயு 27:26 நியாயம் விசாரிக்கப்பட்ட கல்வாரியில அறைவதற்கு முன்பு ராத்திரி புல்முடியை சூட்டி அடிச்சு, அவனை சவுக்கால அடிச்சு, வார்னால அடிச்சு துப்பி, நீ அவனை நியாயம் விசாரிக்கிற ஒரு பயங்கரமான இரவு. நியாயாதிபதியான ஒரு ஆண்டவர், ராஜாவான ஒரு ஆண்டவர், நம்முடைய தேவனாத ஒரு ஆண்டவர், ஒரே பேரான தேவன், எல்லாத்தையும் நம்மள ஆண்டவரை நியாயம் விசாரிக்கிறார்கள். அந்த இரவு அவருக்கு வேதனையாக இருந்தது. அப்போ அந்த இரவு வேளையில, ஆனா இன்னைக்கு அந்த இதை பத்தி நான் பேச போவதில்லை. பார்வோனி என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7 யாராவது இடத்துல வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6,
வாசிக்கலாம். நீதியின் மேல் 67 மத்திய 5ஆம் அதிகாரம் 67 அதாவது அவர் போதனை செய்தார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அப்போ அவர் குறித்தது. அப்போ மறைப்பிரசங்கம் செய்யும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் சொன்னார். என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, ஆண் இன்னைக்கு நம்ம யாரையும் பின்பற்றக்கூடாது. இப்ப என்கிட்ட ஒரு நல்ல காரியம் இருந்தா அதை மட்டும்தான் நீங்க பின்பற்றணும். முழுசு என்னை பின்பற்றணும், என்ன பாஸ்டமா மாதிரியே நடக்க இருக்கிறேன்னு சொன்னா சில தவறுகள் கூட என்கிட்ட இருக்கும். அப்ப நீங்க இடறீங்க, அஜியோ நம்ம இவங்களை இவ்வளவு நினைச்சோமே, இவங்க இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டியிருக்கும். ஆனா பூரணமான குணமுடையவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை பின்பற்றினா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆகவே அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட இந்த ராத்திரி வேளையிலே கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தான் ஆண்டவரை எப்படி நடந்து கொண்ட விதம். என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னாரு. துன்ப நேரத்துல, கஷ்ட நேரத்துல, துரோகம் நிறைந்த நேரத்துல, கடினமான நேரத்துல, பயங்கரமான நேரத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கடந்த ஆண்டு 2024 எத்தனை பேருக்கு ஞாபகம் பண்ணல, நாம் நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை குறித்து 3 சிலுவையை குறித்து கற்றுக் கொடுத்தோம். நம்ம மறந்துடுவோம் தான். அதனால ஆனா இந்த நாளில கூட நான் அது என்ன இந்த காரியங்களை ஆண்டவர் அதிகமாக என்னோடு இடைப்பட்ட 3 காரியங்களை தான் நான் பேசுகிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு இந்த காரியம் ரொம்ப உதவுச்சு. ஏன்னா எனக்கு இந்த குறைகள்லாம் இருந்தது. நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், ஜபிப்பேன், வேறு வாசிப்பேன், எல்லா காரியங்களையும் செய்வேன். ஆனா ஆண்டவர் நடந்து கொண்ட விதமாக நிறைய நேரங்கள்ல நான் நடக்கிறது கிடையாது. ஆனா இந்த இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணும் போது, இந்த செய்தியை நான் சொல்லும் போது ஆண்டவர் என்னோடு மீண்டுமாக இடைப்பட்டார். முதலாவதாக அது அவரிடத்தில் பின்பற்ற வேண்டிய காரியம், முதல் காரியம் அன்பாக பேசும். அன்பாக பேசு. யாருக்கு அன்பா பேசணும்? நம்மளை நேசிக்கிறவங்க, நம்ம பொண்ணுகிட்ட நல்லா அன்பா பேசணும், நம்ம உறவினருக்கு அன்பா பேசணும், நமக்கு விருது வைக்கிறவங்களுக்கு அன்பா பேசணும், நம்ம உதவி செய்யறதுக்கு அன்பா பேசணும். இதெல்லாம் எல்லாரும் செய்யறாங்க, எல்லா மனிதர்களும் செய்யறாங்க, எல்லா ஜாதியாரும் செய்யறாங்க, எல்லா உலகத்தாரும் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அன்பா பேசுறது யாருன்னு சொன்னா காட்டி கொடுத்த யூதாசிடம், ஒரு துரோகியிடம் ஆண்டவர் பேசினார். அப்போ இது நீங்க பார்க்கும்போது மத்தேயு மார்க் எல்லா இடத்துலயும் வருகிறது. ஆண்டவரை யூதாஸ் கூட இருந்தா ஆண்டவருக்கு தெரியும், நீதான் காட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. அவன் காட்டி கொடுக்க வந்த உடனே அவன் எப்படி காட்டி கொடுக்குறான்? முத்தம் போடுறான், முத்தம் எழுதுறான். முத்தத்தினால காட்டி கொடுக்குறான்னு சொல்றார். அப்போ காட்டி கொடுப்போம் ஒரு வார்த்தை சொன்னார் பாரு, சிநேகிதனே. என்னப்பா எப்பா நீ பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டியே, இப்படி செய்திருக்கியே அப்படின்னு கேட்கல, சிநேகிதனே அப்படின்னா நான் யோசனை பண்ணேன். என்னால சொல்லவே முடியாது. நான் வந்த உடனே என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா? ஏன்பா நான் கூடவே இருந்த, என் கூட சாப்பிட்ட, எவ்வளவு பார்த்தேன், இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாத துரோகம் செய்தவளை என்ன செய்வோம்? நல்லாவே இருக்க மாட்டாங்க, மனசுக்குள்ள சபிப்போம், ஏதாவது சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொன்னாதான் எனக்கு தூக்கம் வரும். நல்ல 4 கேள்வி நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி நான் கேட்டேன்னு சொன்னாதான் வீட்டுல தூக்கம் வரும். ஆனா ஆண்டவர் காட்டி கொடுத்த யூதாசிட்ட சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். அப்போ அதுக்கு காரணம் என்ன? இயேசு மறைப்பிரசங்கத்துல சொன்னார், உங்களை விரோதிக்கிறவர்களை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். சத்துருக்களை சிநேகிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், பெரிய ஆட்கள், பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய மினிஸ்டர்கள் யாரா இருந்தாலும் போதிப்பாங்க. இப்ப நான் கூட இங்க மேடையில பேசுறது ரொம்ப ஈஸி, நீங்க கூட இங்க எல்லாருமே பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அதன்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் யோசனை பண்ணேன். ஆனா நான் இன்னைக்கு கூட மீண்டும் இந்த செய்தியை நான் வாசிக்கும் போது நினைச்சேன், நான் அப்படி செஞ்சதே இல்லை. எனக்கு யாராவது என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மை செய்தவங்க தான் எனக்கு ரொம்ப எதிரியா இருக்கிறாங்க. நன்மை செய்தவங்க ரொம்ப நிறைய நன்மை செய்தவங்க என்னுடைய எதிரியா இருக்கிறத நான் பார்ப்பேன். அப்பெல்லாம் என் மனசு கஷ்டப்படும். அதை ஒருத்தரையா சொல்லியிருப்பேன், நாங்க எவ்வளவு செஞ்சவங்க, கடைசி எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்பேன். ஆனா யூதாஸ்
என் கூடவே இருந்தான் அப்படி சொல்லாதபடி சிநேகிதனே என்று சொன்னார். ஏன்? இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவர் இயேசு என்றாலே அன்புதான். அப்போ 1 பேதுரு 4:8 சொல்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்கிறது. 1 யோவான் 4:8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 யாராவது வாசிக்கலாம்? 1 யோவான் 4:7 அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அம்மா அன்பாக இருப்பாங்க, அப்பா அன்பா இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல மாறும், அன்பு மாறும், எல்லாரும் சூழ்நிலைகள்ல மாறும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறதுனால அந்த துரோகிகளுக்கும் அன்பை யூதாசத்தில் காட்டுகிறார். அப்போ மத்தேயு 5:44 யாராவது வாசிக்கலாம்? மத்தேயு 5:44 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம்? நான் உனக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொன்னதை செஞ்சார். இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. நாங்க சொல்லுவோம், செய்ய மாட்டோம். பெரியவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. உறவினர்கள் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ ஆனா ஆண்டவர், அதுவும் ஒரு துரோகியை, ஒரு காட்டி கொடுத்தவனை சிலுவையில அறையறதுக்கு காட்டி கொடுத்த யூதாசே அவர் சிநேகிதனே என்று சொன்னார். நம்ம எல்லாமே எனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் கூட எடுக்கிறது, யாருக்கையும் யார் துரோகம் செஞ்சாலும் நம்ம நல்லவங்களுக்கு நல்ல அன்பா பேசுறது. நீங்களா நல்லவங்க, உங்கள்ட்ட நான் அன்பா பேசுறேன், அது பெருசு இல்லை. எனக்கு என்னை பத்தி தப்பா சொன்னா, என்னை காட்டி கொடுத்தா, எனக்கு தீமை செய்தா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தா கூட சிநேகிதனே நம்ம சொல்ல வேண்டாம், மன்னிச்சிடணும், அன்பா இருக்கணும், நம்முடைய அன்பை காட்டணும் அப்படிங்கிறது முதல். 2வதாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இயேசு போல பேசுகிற பேச்சுதான் வேணும். அழகாக பேச வேண்டும் என்று பார்க்கிறோம். அழகாக பேசணும், அழகாக பேசணும். யார்கிட்ட? அதுக்காக வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட அழகா பேசி, பிள்ளைகிட்ட அழகா பேசி அப்படின்னா அவங்க சொல்லல. இங்க பார்க்கிறோம், குற்றப்படுத்தணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. யாரு? பிரதான ஆசாரியர். அப்பா எப்படி இருக்கிறாங்க? பிரதான ஆசாரியர். அப்ப ஆரம்பத்துல இருந்தே அவன் குற்றப்படுத்துகிறதே தான் அவன் வேலை. இங்க இயேசு அவனுக்கு தெரியும். அப்போ குற்றப்படுத்தும்படியாக நிறைய கேட்கிறார். நான் சங்கீதம் 37:30 பார்க்கிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைக்கும். நீதிமொழிகள் 12:14. சங்கீதம் 39:1 நாவினால் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். மத்தேயு 26:63-64 யாராவது வாசிக்கலாம்? மத்தேயு 26:63-64. இயேசு பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் மேலே உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த பிரதான ஆசாரியர் குற்றப்படுத்தும்படியாக கேட்கும் போது உடனே அவர் சொல்லிருக்கலாம், நான் தான் ஆண்டவர், நான் ஆண்டவர், தேவனுடைய குமாரன், நீ ஒரு பொல்லாத மனுஷன், நீ பொல்லாதவன், உனக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லல. அமைதியாக இருந்தார். ஆனா நியாயமான கேள்வியை கேட்கும் போது அவர் நிதானமா அமைதியா அழகா பேசினாரு. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லல. ஆனா அவர் கேட்ட நியாயம், நீ தேவனுடைய குமாரன் தான். அப்ப நீங்க நான் தேவனுடைய வலது பரிசத்துல இருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் சொல்லி அவருடைய அத்தாரிட்டியை மட்டும் சொன்னார். அருமையானவர்களே, நாம் கூட நம்முடைய சமுதாயத்துல பழகும் போது, பேசும்போது நம்ம இப்படிதான் மாட்டிக்க கூடாது. பேச்சினால்தான் இன்னைக்கு நிறைய பேரு மாட்டிக்கிறாங்க. இதை பேசுறாங்க, அதை பேசுறாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல? அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ஆகவே நாம் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறது நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். கூடிய மட்டும் மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பெண் பேச்சாளர் சொல்றாங்க, நீ மௌனமா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய காரியத்தை நான் சாதிக்கல. காரணம் என்ன தெரியுமா?
படப்படப்படன்னு சொல்லிடுது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது ஆண்டவர் என்னோட கூட கட்டாயம் பேசினார். ஆனா 70 வயசுக்கு மேல இதை கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைத்தேன். ஆனாலும் ஆண்டவருக்கு நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் எனக்கு எல்லாம் தீமை செய்தவங்களையும் எனக்கு துரோகம் பண்ணவங்களையும் இந்த நாட்கள்ல எனக்கு பின்னால திட்டவங்களையும் எனக்கு எல்லாரும் செய்தவங்களையும் நான் கேள்விப்படும் போது அவங்கள என்ன அன்பாவே இருக்கணும், நான் அன்பாவே இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். என் அன்பு குறையவே கூடாது, 100% ஒண்ணு கூட குறையக்கூடாதுன்னு ஒப்பு கொடுத்தேன். 2வது, என்ன வீணாட்டு நம்மளை பகைக்கணும், நம்மளுக்கு தண்டனை கொடுக்கணும், நம்மளுக்கு ஏதாவது செய்யணும்னு கேள்வி கேட்கிறவங்கள்ட்ட அளவா பேசணும். ஆண்டவரை நம்ம அளந்து பேசுறது நல்லது. ஆண்டவருக்கு நிறைய பேசணும், மனிதர்கள்ட்ட அளவா தான் பேசணும். ஆண்டவர்கிட்ட பேசாம மனிதர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினா பிரச்சனையில தான் முடியுது. ஆகவே நாம் நிறைய பேச வேண்டியவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்துல உட்காரணும், நிறைய பேசணும், நம்முடைய காரியங்களெல்லாம் சொல்லுவோம். நமக்கு பிளஸிங்கா இருக்கும். ஆனா நம்மை குற்றப்படுத்த வேண்டும், நம்மளை கேள்வி கேட்க வேண்டும், நம்மளை இதான் சொல்லணும்னு சொல்றவங்க நம்ம அளவாக பேசணும், அளவாக பேச வேண்டியதா இருந்தது. நான் எங்க அலுவலகத்துல இருக்கும்போது கூட சில நேரத்துல ரொம்ப கேள்வி கேட்பாங்க, நீங்க இதுல இருந்தானே வந்தீங்க, நீங்க சாமி கும்பிட்டீங்கல்ல, ஏன் விற்கிறதுக்கு வச்சதை சாப்பிட மாட்டீங்கன்னு. ஆனா இப்போ அப்படின்னா இந்த எல்லாரும் எல்லாமே இருக்கிறாங்க. நாங்க வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விற்கிறவங்களுக்கு வச்சதை சாப்பிடுறது இல்லை, அன்னைக்கு செய்தாலும் சாப்பிடுறது இல்லை. அது பாவம் கிடையாது, நமக்கு ஒண்ணு இல்லை. ஆனா ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு சாஸ்திரம் பார்க்கறது இல்லை, ஒரு சம்பிரதாயம் பார்க்கறது இல்லை, குறி பார்க்கறது இல்லை. செய்வனை எல்லா பாஸ்டும் சொல்றாரு, செய்வனை செய்வனே எங்களுக்கு தெரியாது. எங்க தாத்தா செய்வனை செய்த ஒரு மந்திரவாதி. ஆனா எங்களுக்கு நீங்க செய்வனை செய்தா அது வராது. அப்போ வித்தியாசமா இருக்கும். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒருத்தர் பேசினாங்க என்கிட்ட சில கேள்விகளை கேட்கும்போது நான் சரியா சொன்னேன், சில காரியங்களை வேதத்துல அளவா சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீங்க மாஸ்டர்மா, அதனாலதான் நல்ல இப்படி கரெக்டா சொன்னீங்க. ஆண்டவர்கிட்ட நம்மளை குற்றப்படுத்துறவங்க, வேண்டாத கேள்வி கேட்கிறவங்களுக்கு அளவா பேசணும். நம்முடைய பக்திய குற்றப்படுத்துறவங்களுக்கு அளவா பேச வேண்டும் என்று பார்க்கிறவர்களே. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அமைதியாக பேசணும். முதலாவதாக அன்பாக பேசணும், 2வது அளவாக பேசணும், அமைதியா பேசணும். ஆண்டவர்கிட்ட சில இடத்துல இங்க யார் இடத்துல பேசுகிறார் என்று சொன்னால், மத்தேயு 27:14 யாராவது வாசிக்கலாம். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை, அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த பிலாத்து இடத்தில் ஆண்டவர் பேசுறாரு. பிலாத்து நிறைய கேள்வி கேட்கிறார். பிலாத்து கண்டுபிடிச்சிட்டாரு, இவனுக்கு ஒரு தப்பும் இல்ல. அப்ப வெளியே சொல்றாரு பிரதான ஆசாரியர் இடத்துல, இவங்கிட்ட ஒரு தப்புமே நான் காணவில்லையே, இவன் என்ன செய்யறான்னு சொல்லும் போது அவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அப்போ பிலாத்தோட மீண்டும் பிலாத்து சொல்லுகிறார், நீ பேசாம இருக்கிறியே, எனக்கு உன்னை விடுதலை பண்ணவும் உன்னைய சிலுவையில் அறையும் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லும் போது, மரத்துல இருந்து அதிகாரம் கொடுக்கலன்னா உனக்கு இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி நிதானமாய் பேசுகிறார். அவங்க மனைவி ராத்திரில சொல்றாங்க, நீதிமான ஒன்று செய்யாது, கேட்டு ஒரு பாவம் இல்லைங்கிறார். எல்லாருக்கும் கண்டுபிடித்ததுதான். ஆனா இப்படினாலும் கேள்விகளை கேட்கும் போது ரொம்ப நிதானமா பேசுறாரு. ஏன் நான் செய்யலன்னு சொல்லல, அவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னு சொன்னா, நியாயம் கிடைக்காத இடத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் எனக்கு. நியாயம் கிடைக்காத இடத்துல நான் பேசிட்டே இருப்பேன், நியாயத்தை சொல்லிட்டே இருப்பேன், நான் செஞ்சது சரி சரி சரிப்பேன். ஆனா நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. அருமையானவர்களே, ஒரு மனிதனிடத்துல ஒரு இடத்துல நியாயம் கிடைக்காது, அவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க, இப்படிதான் பேசுவாங்கன்னு வரும்போது அவங்க பேசுறத கூட விட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது பேசாம இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் நடப்பாங்க. ஆகவே நம்ம நியாயம் கிடைக்காத இடத்துல இருக்கணும். ஆகவே மௌனமா இருக்கிறது கூட ஒரு காரியம் தான். ஆகவே மௌனமா இருக்கும்போது, அநியாயம் நடக்கும்போது நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? இந்த ஊர்ல ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க போய் பேசுங்களேன், உங்களையும் சேர்ந்து அடிச்சு தூக்கி தள்ளி போடுறவங்க ஒண்ணு நியாயம் நடக்காது. அது அந்த நேரத்துல நீங்க ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். அருமையானவர்களே, ஆகவே முதலாவதாக நாம் கேட்கிறோம், அன்பாக பேச வேண்டும் என்று யூதாஸ்
சிநேகிதனே சொல்கிறார். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், மீண்டும் சொல்கிறேன். வேதத்துல ஆண்டவர் போலவே மன்னித்த ஒரு மனிதன் யோசேப்பு தான். அதை நான் சொல்லிதான் முடிக்கணும். ஏன்னா நான் இப்ப யாத்திராகம் படித்து கொண்டிருக்கிறேன். ஆதியாகமத்தை படித்து யாத்திராகத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ ஆதியாகமத்தை படிக்கும் போது யோசேப்பின் சரித்திரத்தை தியோதர படித்துட்டேன். ஆனா கடந்த வாரத்துல நீண்ட நாள் ஆண்டவர் பேசினார். அவன் நான் அப்படி என்னால இருக்கவே முடியாது. அவனை குழியில போட்டாங்க. யாரு? ஓன் பிரதர்ஸ், சொந்த சகோதரர், யாரும் அடுத்த மனுஷர் இல்லை. அவங்க குழியில போட்டாங்க, பொறாமையினால போட்டாங்க. போட்டு அவர்களுடைய பாடுகள்லாம் நமக்கு தெரியும். சிறைச்சாலை பார்த்து போனா, சிறைச்சாலையில போனா, அப்புறம் அதிகாரி ஆனா, அதிகாரி ஆயிட்டு நம்மளை படுத்துனாங்க எப்படின்னா சாப்பிடணும்னு நினைக்கல. அவங்கள வரவழைச்சப்போ அந்த ஆதியாகமத்தை கடைசியில நீங்க பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. நாங்க யோசிப்பே நான் உனக்கு விரோதமா ரொம்ப செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வார்த்தை சொல்றான், இல்ல நீங்க ஒண்ணுமே செய்யல, என்னை உயர்த்தி உங்களுக்கு வாழ்வடைக்கும்படியாகதான் தேவன் என் பொண்ணே அழைத்து வந்திருக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லணும். நான் பிள்ளை கூட சொன்னேன் ஒருத்தன், நான் ஏதாவது இதுனா ஒன்ன இப்படி வச்சிருக்கிறது ஆண்டவர் உயர்த்தும்படியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தர் கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அது ஆண்டவர் அதை ஏதோ செய்ய போறாரு. ஆனா அப்படி கஷ்டம் கொடுத்தவங்கள்ட்ட அவங்க திருப்பி நம்மகிட்ட வரும்போது சொல்லி காட்டவே கூடாது. அதை சொல்லி காட்டுவோம், கட்டாயம் நம்ம காட்டணும். நான் கூட ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல அப்படி நான் சொல்லி காட்டிட்டேன். அதனால அவங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க ஊர்ல 7 பிள்ளைங்க, எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்ல வாழ்ந்த குடும்பம், கடன் தொல்லையால சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலை வரும்போது 6 அண்ணன், எங்க அம்மா ஒரே ஒரு தங்கச்சி, ஒருத்தரும் ஒரு சாப்பாடு தரவோ வான்னு கூப்பிடல. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க 7 பேரும் 6 பேரும் என் பிள்ளைய ஆளுக்கு ஒரு பிள்ளைய பார்த்தா கூட வளர்ந்துருந்தாங்க. அவங்க எங்க பொறுப்பு நம்ம தலையில வந்துருமோன்னு என்னன்னு கேட்கல. ஆனா இப்போ நாங்க தான் பெரிய ஆளு, எங்களுக்கு விருந்து போடுறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. அது நல்லது, ஆண்டவர் உயர்த்திருக்காரு. ஆனா நான் சொல்லிக்க கூடாது. ஆனா ஒருத்தர் அப்படி சொல்லிட்டேன். சொல்லும்போது அந்த நாட்களே எங்களை இப்படி எல்லாம் பண்ணீங்க, இப்போ நாங்க பெரிய ஆளா இருக்கிறோம் அப்போ அதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப தவறு. அவங்களே அவங்க ஃபீல் பண்ணணும், ஐயோ நம்ம பண்ணமே, நமக்கு எவ்வளவு அன்பா இருக்காங்களே அப்படின்னு. அதனால அன்பு தெல்லான பாவங்களை 3 வேறு வசனம் சொல்றது அருமையானவர்களே. ஆகவே அன்பாக பேசணும். நம்ம அன்பாக பேசுறது பெரிய ஒரு கிஃப்ட் தான். அதை இன்னையில இருந்து நீங்க போகும்போது நம்ம அதை கத்துக்கணும். நான் கத்துக்கணும், அன்பாவே பேசணும். எல்லாருக்கும், கெட்டவங்களுக்கு நல்லவங்களுக்கும். ஒரு அம்மா இன்னைக்கு கூட ஒரு சாப்பாடு ஒருத்தர் கொடுக்கும்போது இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே இது நடந்துச்சு. அப்போ அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது நான் சொன்னேன், நீங்க இப்பதான் நான் பிரசன்ன ஆயிடுமே, இப்பதான் வருவீங்க, இன்னைக்கு சாயங்காலம் தானே உங்களை வர சொன்னேன், இப்போ வந்தீங்களேன்னு. அந்த சரி அப்புறம் நான் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பாஸ்டே சொல்றாரு, நீ கொடுத்தது வேஸ்ட். அவங்க வந்தாங்க ஒன்னும் சொல்லாத அன்பா பேசி அந்த சாப்பாடை கொடுத்துக்க வேண்டியதானே. இந்த வார்த்தையை நான் அப்பதான் நினைச்சேன், யாருக்கும் அன்பா பேசணும், கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அபியாசப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கடைசியாகவே அன்பா இந்த 2 நாட்கள்ல ஆண்டவரே நாங்க நல்லவங்க தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஞானஸ்தான இடத்துல பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆண்டவரோட ஆலயத்தை பேசுகிறோம். ஆனா என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் எல்லாருக்கும், கெட்டவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் அன்பாகவே இருக்கணும். அதுக்காக அவங்கள்ட்ட இணைஞ்சி அவங்களோட ஐக்கியம் கொள்ளணும்னு சொல்லுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்கு அன்பான வார்த்தைகளே பேசணும். 2வது அளவா தான் நம்ம பேசணும். அளவா பேசினா அது ஒரு இது. ஆகவே எப்படி ஆண்டவர் பிரதான ஆசாரி பெரிய ஆள் தான், அவங்களுக்கு இவர் பேசிருக்கலாம், வேஸ்ட் அவங்களுக்கு என்ன பேசுறது சொல்லி அளவா என்ன சொல்லணுமோ அதை பேசினார். 3வது பிலாத்து இடத்துல போகும்போது ஆண்டவர் அமைதியா பேசினார். அமைதியா, ஏன்னா நியாயம் கிடைக்காத இடம். அருமையானவர்களுடைய வாழ்க்கையில நியாயம் கிடைக்காது, இவங்க பேசுறது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டா எனக்கு பேசாது, அது வேஸ்ட். அதனால நியாயம் கிடைக்காத இடத்துல அமைதியா. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இதைதான் பின்பற்றும்படியாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறார். ஊழியக்காரங்களை பின்பற்றினா நம்ம சோர்ந்து போவோம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நாம் கண்களை மூடி ஜெபிப்போம், என்னை பின்பற்றி வா என்கிறார். ஆகவே எத்தனையோ நேரம் முன்னே ஆண்டவர் அன்போடு அழைத்திருக்கிறார். இந்த புதன்கிழமையில கூட மீண்டுமாக அழைத்து இங்கே இந்த காரியம்
காரியங்களுக்கு நாம் திரும்பி வாழ்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆசீர்வதியும் எங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.